ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டே saree ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் கிளாஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒன் டே கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுத்த saree ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ண இந்த சென்டர் ஃப்ளீட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி saree ஃப்ளீட்ஸ் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கா? வந்து நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆவடி முத்தா புதுப்பேட் நியர்பை யாரு பக்கத்துல வேணும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்ப சாரியோட பல்லு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம். கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி பார்டர் சைஸ் எடுத்துட்டு ஒன்னு விட்டு இந்த மாதிரி எடுக்கும் போது ஃப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு 10 to 12 ஃப்ளீட்ஸ் கிட்ட வந்துடும். அந்த வந்த பிறகு பின்னாடி பின் பண்ணிட்டு இப்ப பல்லு ஃப்ளீட்ஸை வந்து கரெக்டா நம்ம அரேஞ்ச் பண்றோம். பல்லு ஃப்ளீட்ஸ் பாருங்க, ப்ராப்பரா வந்து உள்ள வந்து ஃப்ளீட்ஸ் விடாம கரெக்டா ஒன் பை ஒன்னா எடுக்கும் போது ஃப்ளீட்ஸ் கரெக்டா வந்துடும். இந்த மாதிரி கரெக்டா வந்த பிறகு கிளிப் பண்ணிட்டு நீங்க மேல் பக்கத்துல இருந்து கரெக்டா அந்த ஃப்ளீட்ஸை இப்படி எடுக்கிறச்ச கரெக்டா ஃப்ளீட்ஸ் வந்து ஒன்னு விட்டு ஒன்னு மடங்காம கரெக்டா நம்ம கையில வந்து ஹேங் ஆகுற மாதிரி கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு பேக் சைட்ல ஒரு பின் பண்ணிடணும். நீங்க சாரியோட இந்த அயனிங் வீடியோ ஃபுல்லா போடுறது வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலன்னா கூட நீங்களே வீட்ல கூட ட்ரை பண்ணி பார்த்து கத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. பல்லு ஃப்ளீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து பேக் சைட்ல பின் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃப்ளீட்டா வச்சு அரேஞ்ச் பண்ணோம். நம்ம இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் கிட்ட பல்லு ஃப்ளீட்ஸ் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நியர்லி ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி எடுத்து நீங்க பேக் சைட்ல பின் பண்ற மாதிரி வரும். பல்லு ஃப்ளீட்ஸ்க்கே ஒரு 3 பின் கிட்ட வந்துடும். கஸ்டமரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டா ப்ராப்பரா வச்சு இந்த மாதிரி பாருங்க ஃப்ளீட்ஸை கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறதுனால ஃப்ளீட்ஸ் வந்து எல்லாமே உள்ளுக்கு போயிட்டு ப்ராப்பரா நீட்டா இருக்கும். பார்க்கறதுக்கு கட்டும் போது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி பேக் சைட்ல பின் பண்ணி முடிச்சுட்டு அயனிங் பாக்ஸ் எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு தேவைன்னா பார்டர் ரொம்ப ஸ்டிஃபா இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஒரு அயனிங் போட்டுடுங்க. இந்த மாதிரி அயனிங் போடுறதுனால பல்லு ஃப்ளீட்ஸ் பக்காவா நீட்டாவா இருக்கும். இந்த மாதிரி பார்த்து நீங்களும் அயன் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா இருக்கும். சாரி ப்ளீட்டிங் பண்ணது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பல்லு ஃப்ளீட்ஸ் ஃபுல்லா அயனிங் பண்ணி முடிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி பல்லு ஃப்ளீட்ஸ் அயன் பண்ணி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் நம்ம வந்து செஸ்ட் ஃப்ளீட்ஸ் எடுக்க போறோம். செஸ்ட் ஃப்ளீட்ஸும் அதே மாதிரி கரெக்டா வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த மாதிரி 10 to 12 ஃப்ளீட்ஸ் கிட்ட வந்துச்சோ அதே மாதிரி நீங்க ஃப்ளீட்ஸை வந்து தள்ளி தள்ளி வைக்கும் போது சூப்பரா நம்மளுக்கு வந்து செஸ்ட் ஃப்ளீட்ஸும் பக்காவா வரும். கஸ்டமருக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ வித்தவுட் அயனிங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து பல்லு ஃப்ளீட்ஸை வந்து பின் பண்ணிட்டு மயில் இது மாதிரி வந்துச்சு. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செஸ்ட் ஃப்ளீட்ஸை எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ராப்பரா குட்டி குட்டியா அரேஞ்ச் பண்ணும்போது நியர்லி 10 to 12 ஃப்ளீட்ஸ் கிட்ட வந்துடுது பாருங்க. 10 to 12 ஃப்ளீட்ஸ் வைக்கிறச்சு நம்ம saree கட்டும்போது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா சின்ன சின்ன ஃப்ளீட்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு saree அயனிங் பண்ணி கட்டுறதுனால குண்டா இருக்கவங்க கூட கொஞ்சம் ஒல்லியா தெரிவாங்க. பர்ஃபெக்டா நீட்டா இருக்கும். இப்ப இருக்க ட்ரெண்டிங் உலகத்துல நம்ம ஹரிபரியா கிளம்புறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ ஃப்ளீட் ஃபர்ஸ்டே நீங்க பண்ணிட்டீங்கன்னா saree கட்டும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம செஸ்ட் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு, அயனிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து சைட்ல வர இந்த ஃப்ளீட்ஸும் அதே மாதிரி எடுக்கணும். தள்ளி தள்ளி இந்த மாதிரி வைக்கும் போது சைட்ல வர ஃப்ளீட்ஸ் இது. இப்போ இதே மாதிரி நம்ம பல்லு ஃப்ளீட்ஸ் எப்படி 3 டைம்ஸ் வச்சு அயன் பண்ணுமோ அதே மாதிரி செஸ்ட் ஃப்ளீட்ஸ், சைட் ஃப்ளீட்ஸ், பேக் சைட் ஃப்ளீட்ஸ் இதுவும் இதே மாதிரி வச்சு அயனிங் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் பாருங்க இந்த மாதிரி கரெக்டா வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அயனிங் பண்ணும்போது இது ஃபுல்லா சைட் ஃப்ளீட்ஸும் அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு அதே மாதிரி பேக் சைடும் நீங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா தள்ளி வச்சு இது மாதிரி பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து கட்டும் போது ப்ராப்பரா நீட்டா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்ட் லுக் வேணும்னா நீங்க இந்த மாதிரி அயனிங் பண்ணி கட்டலாம். ஸோ இப்போ பேக் சைடும் அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு 3 டைம்ஸ் கிட்ட அயனிங் வரும். நீங்க அந்த மாதிரி வச்சு அயனிங் பண்ணுங்க. இப்போ சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம். சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல இந்த saree ஃப்ளீட்ஸ் பின் பண்ணியிருக்கேன். சரி, ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறது நார்மல் ஃப்ளீட்ஸை சொல்லி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எல்லாம் பக்காவா இந்த மாதிரி வச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு அயனிங் போட்டுடணும். லாஸ்ட்ல கீழே மட்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிருக்கேன். மேல் பக்கத்துல இருந்து ஒரே இடத்துல பின் பண்ணிட்டு கீழே வர ஃப்ளீட்ஸ்க்கு வந்து மட்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு சொல்லி கொடுத்துட்டு ஒரு அயனிங் போட்டேன். நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கும், கத்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது. ஸோ இந்த மாதிரி வச்சு ஒரு அயனிங் போட்டுட்டீங்கன்னா
உங்களுக்கு சென்டர் ஃபிளீட்ஸ் பக்காவா ரெடி ஆயிடும். சென்டர் ஃபிளீட்ஸ் ஃபுல்லா அயனிங் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து நடுவுல கூட ஒரு ஃபிளீட்ஸா எடுத்து அயனிங் பண்ணீங்கன்னா நடக்கிறச்ச நம்மளுக்கு சாரி ஃபிளீட்ஸ் ரொம்ப அழகா நீட்டா இருக்கும், பார்க்கறது பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரா அயனிங் பண்ணி கட்டுறதுனால சாரி கட்டினாலே ஒரு அழகா இருக்கும். லேடிஸ்னாலே மோஸ்டா நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணுவோம், இன்னும் இது பக்கா நீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிளீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி அயனிங் பண்ணீங்கன்னா ஃபிளீட்ஸ் பக்காவா நீட்டாவா இருக்கும். ஸோ சாரி கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கும். நீங்களும் இது மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சென்டர் ஃபிளீட்ஸ் அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணதுக்கு சாரி அப்படியே உள்டாவா திருப்பி போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்த பிறகு சாரியோட மீதி பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி மடிக்கணும். ஸோ 2 சைடு நான் ஃபர்ஸ்ட் கிளிப் பண்ணிட்டேன். கிளிப் பண்ண பிறகு மூவ் ஆகாம இருக்கும். ஸோ நம்ம சாரியோட எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். மீதி இருக்கிறத 2 லேயரா மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே உள்ளுக்கு ஒரு மடிச்சிட்டிங்கன்னா சூப்பரா அவங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் ஷேப்புக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வச்சிருவோம் நம்ம. இப்ப நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரத மடிச்சு முடிச்ச பிறகு நம்ம செஸ்ட் ஃபிளீட்ஸ் இருக்குல்ல, அதை கரெக்டா மேல் பக்கத்துல இருந்து எடுத்தீங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. அந்த ஃபோல்டிங்க்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு வைக்கும் போது நம்மளோட பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு அது மெஷர்மெண்ட் கையை வச்சுட்டு சாரி மேல் பக்கத்துல இப்படி இழுத்தீங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங்கோட பக்கம் கரெக்டா அந்த இது லெவலுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு அங்க ஒரு கிளிப் பண்ணிட்டு மீதி இருக்க ஃபோல்ட் பண்ண சாரியோட இது வந்து அப்படியே வந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பீஸ் அப்படியே மடிச்சணும். பாருங்க இந்த மாதிரி மடிக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து உள்ளுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி கிளீனா மடிச்சு முடிச்சிட்ட பிறகு நம்ம சாரி வந்து இப்போ ஃபோல்ட் பண்ண போறோம். நீங்க அந்த கார்னர்ல ஒரு மடிப்பு மடிக்கணும், இந்த கார்னர்ல 2 மடிப்பு மடிக்கணும். அப்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுற மாதிரி ஒரு 2 டைம்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்க, நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்னர்ல 2 வாட்டி, அந்த கார்னர்ல ஒரு வாட்டி தான் வரும். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் அந்த கார்னர்ல ஒரு வாட்டி மடிச்சாச்சு. இப்போ இந்த கார்னர்ல 2 வாட்டி மடிச்சு ஃபோல்ட் பண்ணீங்கன்னா சாரி இந்த பக்கம் இப்படி திருப்புனீங்கன்னா செஸ்ட் ஃபிளீட்ஸ் இப்படி வந்துடும். செஸ்ட் ஃபிளீட்ஸ் இந்த மாதிரி வந்த பிறகு சாரியோட கீழ் பக்கத்துல எடுத்து பல்லு ஃபிளீட்ஸை 2 மடிப்பா மடிச்சு சாரியோட உள்ள கார்னர்ல வந்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சாரி வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். சாரி எப்படி ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறது, எப்படி அயனிங் பண்ணுறது, எப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுன்னு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தட்ல பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தாலே ஈஸியா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சாரி ஃபுல்லா அயனிங் பண்ணி சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் பாருங்க, ஃபுல்லா கிளியரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டே இந்த சாரி ஃபோல்டிங் எல்லாமே அவங்க பண்றாங்க. ஸோ அவங்க வந்து பல்லு ஃபிளீட்ஸ் வந்து கரெக்டா இந்த மாதிரி ப்ராப்பரா வச்சு பாருங்க. 2 ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. 2 ஸ்டூடெண்ட் பாருங்க எப்படி பக்காவா அரேஞ்ச் பண்ணி கரெக்டா பின் பண்ணாங்க. அதுமே சென்டர் ஃபிளீட்ஸும் கரெக்டா வச்சு அவங்களே அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வச்சு பண்ணாங்க. ஸோ ஈஸியா இருக்கும். நீங்களும் 1 டே கிளாஸ் கத்துக்கணும்னு உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ வந்து கத்துக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ செஸ்ட் ஃபிளீட்ஸ் ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்றாங்க, ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அயனிங் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்க எனக்கு எப்பவுமே சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க. இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. நம்ம சேனல்ல சென்டர் ஃபிளீட்ஸ் வந்து நார்மல் ஃபிளீட்ஸ், ஃப்ளஃபி ஃபிளீட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் இருக்கும், பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.